புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இங்க புக்கில் அப்படின்னா புகு கூட்டல் இல் அப்படின்னா புகுந்த பின் இருக்கும் நிலையான இடம், அதாவது நிலைத்த இடம், சொந்த வீடு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அமைந்திற்று அப்படின்னா அமையவில்லையோ அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு நம்ம கிட்ட கேட்கிறாரு. எப்படின்னா, ஒரு நிலையான இடம் அமையவில்லையோ, எதுக்கு? உயிருக்கு, நம்மளோட உயிருக்கு ஒரு நிலையான இடம் அமையவில்லையோ, புக்கில் அமைந்திட்டு கொள்ளோ அப்படின்ட்டு ஒரு ஐய தோன்ற ஒரு தோரணையில வள்ளுவர் கேலி பண்றாரு. புக்கில் அமைந்திட்டு கொள்ளோ யாருக்கு? உடம்பினுள், நம்ம உடம்பில ஒரு மூலையில இருக்க உயிருக்கு, துச்சில் அமைந்த உயிருக்கு. துச்சில்னா துஞ்சு கூட்டலில், அதாவது ஒதுக்கிடம், அதாவது வாடகைக்கு இருக்கும் இடம், அப்படி இல்லைன்னா அழியக்கூடிய இடம், நிலையற்ற இடம் அப்படின்ட்டு நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ உடம்புல ஒரு மூளையில ஒண்டி குடத்தனம் இருக்கிற இந்த உயிருக்கு தங்க ஒரு நிலையான இடம் அமையவில்லையே அப்படின்ட்டு வள்ளுவர் ஒரு நகைச்சுவை ததும்புற ஒரு பார்வையில இந்த குறளை படைச்சிருக்காரு. இப்போ உயிர் நிலையாமையே இந்த குறள் பேசுது. எல்லா குறளுமே எதை பத்தி பேசுதுன்னா உயிர் நிலையில்லாதது. அப்போ அந்த உயிர் நம்ம கிட்ட இருக்கும் போதே அறச்செயலில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ட்டு சொல்லுது. நிலையாமை என்பது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம உடம்பும் நம்மளோடது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாமுமே நிலையற்றது அப்படின்றத உணர்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்ல உள்ள பல அறநூட்கள் நிலையாமைய வாழ்க்கையை விட்டு விலகி போனோம், செல்வத்தை வெறுக்கணும், உலக வாழ்வை நீங்கி போனோம், நீங்கி வெளியில போனோம் அப்படின்ட்டுதான் அறிவுரைகள் சொல்லுது. ஆனா வள்ளுவர் அதை சொல்லலை. வள்ளுவர் வாழ்க்கையை இறுகி பிடிக்க சொல்கிறார், வாழ்க்கை மீது பற்று வைக்க சொல்கிறார். ஆனால் நிலையாமையின் தன்மையை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த சொல்கிறார். ஏன் நிலையாமை தன்மையை உணர சொல்கிறார்? நிலையாமையை நம்ம உணர்ந்தாதான் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்ய நினைப்போம், நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்க நினைப்போம். அதனாலதான் வள்ளுவர் அப்படி சொல்றார்.